ஹாய்ங்க. இன்னைக்கு காலையில் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு மாடுகளுக்கு புல்லு போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் புல்லெல்லாம் போட்டுட்ருந்தோங்க. தோட்டத்துக்கு வந்தாலும் இந்த சட்டை எடுத்து போட்டுக்கிறதுங்க. ஏன்னா வெயிலாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வெக்க அடிக்காமல் இருக்கும். அதனால் இதை எடுத்து போட்டுக்கிறதுங்க. அதுக்கப்புறம் மாடுகளுக்கெல்லாம் புல்லு போட்டுட்டு ஆடுகளெல்லாம் கொண்டு போய் நிழல்ல கட்டிடலான்னு அவுத்துட்டு போனேங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மழை பெருசாக இல்லை நம்ம ஊர் பக்கம். அதனால் வந்துட்டு அதுங்களுக்கு மேவு பெருசாக இல்லை. அதனால் கொண்டு போய் வெயிலில் இருக்கிறத கொண்டு போய் நிழல்ல கட்டி வச்சுட்டு ஏதாவது நம்ம புல்லுக ஏதாவது கொண்டு வந்து நம்ம போட்டுக்கிறதுங்க. அது மாதிரி தான் ஆடுகளுக்கு இப்போ போட்டுட்ருக்குறோம். ஆட்டை கட்டிட்டு இந்த கெடையெல்லாம் கூட்டி விட்டுட்டுருந்தேங்க. ஏன்னா கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அப்புறம் புல்லு ஏதாவது கொண்டு வந்து போட்டோன்னா அது சாப்பிட்டு படுத்துக்கும். அதனால் எல்லாம் கூட்டி விட்டுட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆடுகளுக்கு நம்ம தக்காளி காடு கொஞ்சம் தக்காளி போட்டிருக்குறோம். அது தண்ணி பாயறதுனால அந்த தக்காளி காட்டுக்குள்ள இருக்கிற புல்லுக, அப்புறம் அந்த வரப்பில் இருக்கிற புல்லுக அது மாதிரி தாங்க கொண்டு வந்து போடுறது. அப்புறம் நம்ம வீட்டு யூஸுக்கு தண்டங்கீரை அப்படிலாம் நம்ம போட்டிருக்குறோங்க. அதை கொண்டாந்து போடுவோம் வீட்டு யூஸுக்கு போக. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரத்துலேருந்து கொஞ்சம் தலையெல்லாம் நீங்கிட்டு வந்தனுங்க. அதையும் கொண்டு போய் கொஞ்சம் போட்டுறது. ஸோ ஆட்டுகளுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ முருங்கைக்கீரை, இந்த புல்லுக, தண்டங்கீரை அது மாதிரி தாங்க நம்ம இப்போ போட்டுட்ருக்குறோம். அப்புறம் அதுகளெல்லாம் கொண்டு போய் அது கூடையில் போட்டுட்டோங்க. எல்லாம் சாப்பிட்ருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி தக்காளி காட்டுக்குள்ளே கொஞ்சம் போடு எடுக்கிறது இருக்குது. அப்போ கொஞ்சம் பழங்களும் இருக்குதுன்ட்டு எடுக்க போனோங்க. தக்காளி காட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தக்காளியெல்லாம் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் பாக்ஸ்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லாவே பழம்லாம் பழுத்துருந்துச்சிங்க. அப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறதுங்க. அப்புறம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் போய் செய்கிறது. அவ்வளோதாங்க. தக்காளி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு